விநாயகர் சதுர்த்தி பண்டிகையை முன்னிட்டு சேலம் மாவட்டத்தில் விநாயகர் சிலைகள் அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. சேலம் மாவட்டம் முத்துநாயக்கன்பட்டியில் ஏராளமான தொழிலாளர்கள் விநாயகர் சிலை அமைக்கும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விநாயகர் சிலைகள் அமைப்பதற்கு தேவையான மூலப்பொருட்களின் விலை இந்த ஆண்டு உயர்ந்துள்ளதால் சிலைகளின் விலையும் உயர வாய்ப்பிருப்பதாக அவர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் சாலையோரங்களில் கிடைக்கும் விலை குறைவான பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் சிலைகளை அரசு தடை செய்ய வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மைதா மாவு, அட்டைக்கூழ், பசை இதை வச்சு தான் நாங்கள் தயார் பண்ணி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். அரை அடியிலேருந்து 5 அடி வரைக்கும் கிடைக்கும் என்கிட்ட. 20 ரூபாயிலேருந்து 40,000 ரூபா வரைக்கும் இருக்குது. சில அவங்கவுங்க மாடலை பொறுத்து எப்படி கலர் பெயிண்டிங் பண்ண சொல்கிறாங்களோ அது மாதிரி பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருவோம். மாடலும் புது புது மாடலாக வந்திருக்கு. கேடர் மேலே உட்காந்துருக்க மாதிரி, ஆஞ்சநேயர் மேலே உட்காந்துருக்க மாதிரி, திருப்பதி மாடலு, வாகனத்துலலாம் மாடலும் இருக்குங்க. ரோட்டோரத்தில் இருக்க இந்த வடநாட்டுக்காரங்க வந்து செய்கிற இந்த பிளாஸ்டர் பாரிஸ் சிலையை வந்து தடை பண்ணணும் அரசாங்கம். அவங்க நேரடியாக கொடுக்கறதுனால அவங்க குறைஞ்ச விலைக்கு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு மூலப்பொருட்கள் ரொம்ப கம்மியாக கிடைக்கிது. அது வந்து மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு தடைப்பட்ட பொருட்கள் அதனால் அவங்க வந்து மிக குறைந்த விலையில் வைக்கிறாங்க. நாங்கள் அரசாங்கம் என்ன மாசு கட்டுப்பாட்டு வாரியத்துக்கு உட்பட்ட பொருட்களில் மட்டும்தான் நாங்கள் தயாரிக்கிறோம்.